அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இஃப்தாருக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, மைதா எக் இல்லாமல் ஒரு சிம்பிளான முறையில் தயிரை வச்சு ஒரு ரவா கேக் தாங்க பண்ண போகிறோம். இது அரபியன் ஸ்டைலில் பஸ்புசான்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கிளாஸ் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேட்டர் தயார் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் தயிர், நல்லா புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. அரை கப் பவுடர் சுகர், நீங்கள் நார்மல் சுகர்னு எடுத்துக்கிறலாம். அரை கப் காய்ச்சி ஆற வச்ச பால், அது கூட ஒரு டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். எந்த கப்பில் தயிர் எடுத்தீங்களோ அதே கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். நல்லா அந்த மாதிரி பொடிசாக உள்ள ரவையை எடுத்துக்கோங்க. அதை நம்ம சேர்த்துடலாம். இது கூட ½ டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதுக்கு பேக்கிங் பவுட்ரு தேவை கிடையாது, பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மெல்லமாக மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கிடையாது. இது கூட 1/4 கப் ஆயில் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். உருக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இப்போ பேட்டர் தயாராகிடுச்சு. ரொம்ப ஈஸியான கேக் இது. இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் இந்த கேக் பேட்டரை சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் பாதாம் சேர்த்துக்கிறேன். சேர்க்குறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். 190 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் நான் ஓவனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை உள்ளே வச்சிடலாம். வச்சு ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணால் போதும், நமக்கு கேக் தயாராகிடும். இதுக்கிடையில் ஒரு சுகர் சிரப் நம்ம தயார் பண்ணிடலாம். இந்த கேக் மேலே ஊற்றுறதுக்கு 1/4 கப் பவுடர் சுகர், ஒரு 6 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்மெல்லுக்கு நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் இருக்கும் அது சேர்த்துக்கலாம். நான் வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கிறேன், அதுவும் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நமக்கு 20 நிமிஷத்தில் கேக் தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு டூத்பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க. ஏன்னா நம்ம சுகர் சிரப் சேர்க்குறதுனால நல்லா அப்சர்வ் ஆயிரும். சூடாக இருக்கையிலே இந்த சுகர் சிரப்பை மேலே சேர்த்துருங்க. சேர்த்து கம்ப்ளீட்டாக ஆற விட்டு நம்ம கட் பண்ணையில் பீஸ் சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இஃப்தாருக்கு அருமையான ரெசிபி இது. சாப்பிட்றதுக்கு ஜூஸியாகவும் இருக்கும். பஸ்புஸாக நமக்கு சாஃப்டாக சூப்பராக கிடச்சிருச்சு பாருங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.